We have Dr. Anish. வணக்கம் சார். வணக்கம். பெரும்பாலான இடங்கள்ல வந்து சொல்றது இது ஜெனட்டிக்கலி வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு is it really true sir? ஜெனட்டிக் காம்பனன்ட் வந்து சிம்டம்ஸே இல்லாத கேன்சர் அத பத்தியும் நீங்க அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ மோஸ்ட் ஆஃப் தி கேன்சர்ஸ்க்கு வந்து சர்ஜரிஸ், ரேடியேஷன் அண்ட் கீமோவை தாண்டி கேன்சர் கேர் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் எவால்வ் ஆயிருக்கு? அந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ்லயே நிறைய அட்வான்ஸ் ஆயிருக்கு. பயோப்சி வந்து கேன்சர் ஸ்ப்ரெட் பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. So I request you to kindly answer that as well. கண்டிப்பா. நம்ம ஒரு கேன்சர் டயக்னோஸ் பண்றதுக்கு பயாப்சி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா பயாப்சி பண்ணா அந்த கேன்சர் பரவிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து அப்சல்யூட்லி ஒரு மிஸ்கன்செப்ஷன். இப்போ if I'm feeling perfectly alright then why should I screen? Why should I go for scanning? ஸ்கிரீனிங்கோட ஐடியா என்னன்னா வணக்கம் and a very very warm welcome to Kaveri Hospitals podcast. தினந்தோறும் நம்மளுடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு வார்த்தையாக ஒரு மெடிக்கல் கண்டிஷனாக மாறி இருக்கிறது கேன்சர். அண்ட் இன்னைக்கு உங்களுக்கு கேன்சர் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகளை நான் கேட்க போறேன். அதுக்காக நம்ம கூட சீனியர் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் இருக்காரு. We have Dr. Anish. வணக்கம் சார். வணக்கம். Thank you so much for joining. And இன்னைக்கு I think I'm going to be the voice for locals ன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக இந்த கேன்சர் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். I think we'll start out with that. So இந்த கேன்சர் அப்படிங்கறத வந்து டயக்னோஸ் பண்றத பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பத்தி பேசலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நீங்க சொன்ன மாதிரி கேன்சர் வந்து ஒரு காமன் டிசீஸ் ஆயிடுச்சு. ஒரு 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கேன்சர் ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். லைக் ஒரு டயபெட்டிஸ், ஒரு ஹைப்பர் டென்ஷன், ஒரு ஹார்ட் டிசீஸ் எவ்வளோ ஒரு காமனான டிசீஸ் ஆயிடுச்சோ அந்த அளவுக்கு வந்து கேன்சர் ஒரு காமன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அண்ட் இதில் நிறைய விஷயம் நம்ம பேசுறதுக்கு இருக்கு. அந்த கேன்சரை நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதை ஏர்லியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கிரீனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அண்ட் இப்போ ட்ரீட்மெண்ட்லயும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலான இடங்கள்ல வந்து சொல்றது இது ஜெனட்டிக்கலி வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு is it really true sir? ஜெனட்டிக் காம்பனன்ட் வந்து அரௌண்ட் 5 to 10% தான். அதாவது இது நம்ம ப்ராக்டிக்கலாக நிறைய தடவை பார்ப்போம். அதாவது நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம அவங்களுக்கு கேன்சர்னு டயக்னோஸ் பண்ண உடனே அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றதே இதான், ஃபேமிலியில யார்ட்டையுமே கேன்சரே இல்லையே, எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கறது தான். அண்ட் கேன்சர் வந்து ஒரு 5 to 10% ஆஃப் த பேஷண்ட்ஸ் தான் வந்து ஃபேமிலியில ஜெனட்டிக்கா வர்றது. ஒரு 90% we call it as sporadic cancers. ஸோ ஸ்பொராடிக் கேன்சர்ஸ்க்கு முக்கியமான காரணங்கள் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இந்த ஹெரிடிட்டரி கேன்சர் ஆர் ஃபெமிலியல் கேன்சர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 கேன்சர்ஸ் தான் வந்து இந்த மாதிரி ஃபெமிலியில காமனா வரும். அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர், மார்பக கேன்சர். ரெண்டாவது கருமுட்டை கேன்சர், அதாவது ஓவரியன் கேன்சர். மலக்குடல் கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர், பான்கிரியாஸ் கேன்சர் அண்ட் ப்ராஸ்டேட் கேன்சர். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஹெரிடிட்டரியா அதாவது ஃபெமிலியில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார், இப்போ லம்ஸ் இருந்தா அது கேன்சர் அப்படின்னு சொல்றோம். அப்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, எல்லா லம்ஸுமே கேன்சரா அப்படின்னு சொல்லிட்டு would you like to address that? கண்டிப்பா. ஸோ எல்லா லம்ப்ஸுமே கேன்சரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த லம்ப் வந்து எந்த நம்பருக்கு, முதல்ல ஆனா பெண்ணா, எந்த இடத்துல வருது, அது எவ்வளவு நாளா இருக்கு, எந்த ஏஜ் குரூப்ல இருக்கு, ஸோ இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். இன் ஜென்ரலா ஒரு லேடிக்கு, அதாவது ஒரு 40-45 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிரஸ்ட்ல ஒரு லம்ப் வந்துச்சு அப்படின்னா அது கேன்சரா இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதே இது ஒரு யங் கேர்ள், ஒரு 20 இயர்ஸ்ல ஒரு லேடிக்கு ஒரு பிரஸ்ட்ல ஒரு லம்ப் வந்துச்சுன்னா அது கேன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதே இது ஒரு கால்லயோ கையிலயோ கொழுப்பு கட்டிகள் ரொம்ப காமனா வரலாம். ஸோ அந்த மாதிரி சாதாரண கட்டிகளும் நிறைய இருக்கு. ஸோ அதனால எல்லா கட்டியும் கேன்சர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஜென்ரலா எந்த கட்டிலாம் நம்ம வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனி பிரஸ்ட் லம்ப் இன் எனி உமன் அது வந்து கண்டிப்பா போய் பார்க்கணும். இல்ல உடம்புல எந்த ஒரு கட்டியும் 3-4 மாசத்துக்கு மேல தொடர்ந்து இருக்கு, எஸ்பெஷலி அது சைஸ் ஸ்லோவா வளர்ந்துட்டே இருக்கு, ஒரு 3-4 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கு, இல்ல அதனால தொந்தரவு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை போய் டாக்டர்கிட்ட நம்ம என்னன்றத பார்க்கணும். அது எல்லாமே கேன்சரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஜஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரிதான் சார், இப்ப சமீபமா எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அவங்களுடைய ஃபேமிலியில யாராவது ஒருத்தவங்களுக்கு கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்படுறோம். இதுக்கான காரணம் என்ன? கேன்சருக்கான காரணம் நிறைய இருக்கு. அதுல நம்ம ஏற்கனவே ஒண்ணு பேசிட்டோம், அதாவது ஃபெமிலியல் ஆர் ஹெரிடிட்டரி. அது வந்து ஒரு 5 to 10% தான். இது போக
ப்ரிவென்டபிள் காசஸ்னு கொஞ்சம் இருக்கு. ஓகே. அது எல்லாமே பாத்தீங்கன்னா மெயினா இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங், தட் இஸ் டொபாக்கோ அண்ட் டொபாக்கோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த டொபாக்கோ அண்ட் டொபாக்கோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்னால மட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு 13 to 14 டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து நம்ம உடம்புல வரலாம். நம்ம காமனா வர்ற லங் கேன்சர்ல இருந்து உணவு குழாய் கேன்சர், ஈசோஃபேஜியல் கேன்சர், அப்புறம் இந்த புகையிலை சூவிங் டொபாக்கோ யூஸ் பண்றதுனால வர்ற வாய் பகுதியில வர்ற கேன்சர், இது யூரின் பையில வர்ற கேன்சர், கிட்னில வர்ற கேன்சர், சர்விக்ஸ்ல வர. ஸோ இந்த மாதிரி புகையிலை சார்ந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுனால வர்ற கேன்சர்ஸ் நிறைய. இது போக ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமமே வந்து இப்போ வந்து ஒரு ப்ரீ மெலிக்னன்ட் கண்டிஷனா அறிவிச்சிருக்காங்க. அதாவது உடல் பருமன் ஜாஸ்தி இருக்கிறதுனால கேன்சர் வர்ற ரிஸ்க் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மார்பக கேன்சர், எஸ்பெஷலி போஸ்ட் மெனபாசல் உமன், அதாவது இந்த மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறம் உடல் பருமன் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு மார்பக கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி. அண்ட் மலக்குடல் கேன்சர் அகைன் உடல் பருமன் ஜாஸ்தி உள்ளவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அண்ட் எண்டோமெட்ரியல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை கேன்சர் அகைன் நம்ம ரொம்ப காமனா அது வந்து உடல் பருமன் ஜாஸ்தி உள்ளவங்களுக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒபிசிட்டி அகைன் இஸ் ஒன் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இது மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் இப்போதைக்கு முக்கியமான காரணம். இது போக சில வைரல் இன்ஃபெக்ஷன்னால வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பேப்புலோமா வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்கு. அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால தான் 100% சர்விக்ஸ் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாயில வர்ற கேன்சர் வர்றதுக்கு காரணம் அந்த வைரஸ் தான். இது போல சில பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால வரலாம். சம்டைம்ஸ் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்கிறனால வரலாம். சில பேருக்கு வந்து ஒரு கிரானிக்கா ஒரு கெமிக்கல் எக்ஸ்போஷர், அதாவது அவங்க ஒர்க் பண்ற இடத்துலயோ ஆர் ஃபார் சம் அதர் ரீசன் கெமிக்கல் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு வரலாம். ஸோ இந்த காரணங்கள்லாம் இருந்தாலும் மெஜாரிட்டி காரணம் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை வந்து மினிமைஸ் பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தியான ரொட்டீன் கூட போகும்போது கேன்சருக்கான பாசிபிள் ரேட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பா. ஸோ கேன்சர் ப்ரிவென்ஷன்ல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். அதுல வந்து 3 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, அதாவது நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சார்ந்த ஃபுட்டு, நட்ஸ் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். அண்ட் நான்வெஜ் எடுத்துக்கிறவங்க ஃபிஷ் நிறைய எடுத்துக்கலாம். அண்ட் சிக்கன் இஸ் ரீசனபிளி அக்செப்டபிள். முடிஞ்ச அளவு இந்த ரெட் மீட் வந்து நிறைய அவாய்ட் பண்ணணும். அண்ட் ஆல்கஹால் வந்து முடிஞ்ச அளவுக்கு லிமிட் பண்ணணும் ஆர் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இது ஃபுட் ஆஸ்பெக்ட்ல. ரெண்டாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் டு 2 மணி நேரமாவது ஒரு அடல்ட் வந்து ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில ஈடுபடணும். அண்ட் மூணாவது ஒரு லீன் பாடி வெயிட், அதாவது ஒரு பாடி வெயிட்டை லீனா மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த 3மே வந்து லைஃப் ஸ்டைல்ல இதோட சேர்த்து டொபாக்கோ பழக்கம் இருந்துச்சுன்னா அதையும் ஸ்டாப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். இதை வந்து ஒரு சின்ன வயசுல இருந்தே ஒரு டிசிப்ளின்டா நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது கேன்சரை தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஓகே. சோ இப்போ கேன்சர் பத்தி பேசும்போது சார் 2 விதமா நான் இதை பாக்குறேன். ஒண்ணு வந்து சில பேருக்கு முன்னாடியே சிம்டம்ஸ் வந்தும் அதை வந்து லெத்தாஜிக்கா எடுத்து அதுக்கப்புறம் போய் டயக்னோஸ் பண்ணும்போது கேன்சர் அப்படின்னு சொல்றதும், இன்னொருத்தவங்களுக்கு வந்து எந்த ஒரு சிம்டமே இல்லாம ரொம்ப நார்மலா யூஸ்வலா இருப்பாங்க, எதேச்சா போய் டயக்னோஸ் பண்ணும்போது கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா எந்த மாதிரி சிம்டம்ஸ் எந்தெந்த கேன்சருக்கு இருக்கும், சிம்டம்ஸே இல்லாத கேன்சர் அதை பத்தியும் நீங்க அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ்க்கு வந்து ஏதாவது சிம்டம் இருக்கும். சிம்டம் இல்லாம ரொம்ப அட்வான்ஸ்டா சில பேருக்கு நம்ம கேன்சர் டயக்னோஸ் பண்றோம். பட் ஸ்டில் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து வில் ஹாவ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் நம்ம டயக்னோஸ் பண்ணும் போதே அது அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல இருக்கு. ஒரு 60 to 70% டைம் அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்ல இருக்கு. அண்ட் அது வந்து ஒரு முக்கியமான காரணம் ஏன் வந்து நம்ம ஒரு வெளிநாடுகள்ல, அதாவது ஒரு வளர்ந்த நாடுகள்ல ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற அவுட்கமை விட நம்ம நாடுகள்ல அந்த அவுட்கம் அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு மெயின் காரணம் வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணும் போதே அது அட்வான்ஸ்டா இருக்கு. அந்த அட்வான்ஸ்டா டயக்னோஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மக்கள் வந்து அந்த ஆரம்ப கட்ட சிம்டம்ஸை வந்து கொஞ்சம் அலர்ட்டா எடுத்துக்கிறது இல்லை, அதை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஒவ்வொரு கேன்சருக்கும் ஆரம்ப சிம்டம்ஸ்னு இருக்கும். இப்போ வந்து ஒரு வாய்ப்பகுதியில உள்ள கேன்சருக்கு ஆரம்ப சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு வாயில ஒரு ஆறாத புண்ணு, அதாவது நாக்குலயோ இல்ல இந்த சீக்லயோ இல்ல தாடையிலயோ ஒரு புண்ணு ஆறாம 3 வாரம் 4 வாரம் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அதை போய் நம்ம என்னன்றத பார்க்கணும்.
இல்ல ஒரு நுரையீரல் கேன்சருக்கான ஆரம்ப சிம்டம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு 3 வாரம் 4 வாரம் தொடர்ந்து இருமல் இருந்துட்டே இருக்கிறது, எஸ்பெஷலி இருமல்ல ரத்தம் வர்றது, இல்லைன்னா குரல்ல ஏதாவது மாற்றம் வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நுரையீரல் கேன்சருக்கான ஆரம்ப சிம்டம்ஸா இருக்கலாம். பிரஸ்ட் கேன்சருக்கான சிம்டம்ஸ் கேட்டீங்கன்னா எந்த ஒரு லேடிக்கும் எஸ்பெஷலி ஒரு 35-40 வயதுக்கு மேல மார்பகத்துல ஒரு கட்டி, இல்லைன்னா அந்த கட்டியோட சார்ந்து நிப்பிள் காம்பு வந்து உள்ள இழுத்துக்கிறது, இல்லைன்னா தோல்ல ஏதாவது மாற்றங்கள், இல்லைன்னா அந்த அக்கிள் அதாவது ஆக்சிலால ஏதாவது நெறிக்கட்டிகள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் பிரஸ்ட் கேன்சரோட சிம்டம்ஸா இருக்கலாம். ஒரு ஒரு செர்விக்ஸ் கேன்சர் அதாவது கர்ப்பப்பை வாய் கேன்சரோட சிம்டம்ஸ் ஆரம்ப சிம்டம்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டர்மென்ஸ்ட்ருவல் ப்ளீடிங், அதாவது 2 மாதவிடாய்க்கு நடுவுல ப்ளீடிங் ஆகுறது, இல்லைன்னா போஸ்ட் காய்டல் ப்ளீடிங் அதாவது குடும்ப வாழ்க்கையில ஈடுபடும் போது ப்ளீடிங் ஆகுறது, இல்லைன்னா அதிகமா வெள்ளப்படுறது, இல்லைன்னா அதிகமா தண்ணி மாதிரி கர்ப்பப்பை வாய் வழியா போறது. இதெல்லாம் வந்து செர்விக்ஸ் கேன்சரோட ஆரம்ப சிம்டம்ஸா இருக்கலாம். அதே ஒரு மலக்குடலோட கேன்சர் ஆரம்ப சிம்டம்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மோஷன் போகும்போது பிளட் போறது. நிறைய பேர் மோஷன் போகும்போது பிளட் போறது வந்து ஒரு பைல்ஸ்ன்னு நினைச்சுக்குவாங்க. பைல்ஸ் ஒரு முக்கியமான ப்ராப்ளம். பட் ஆனா சம்டைம்ஸ் அது வந்து மலக்குடல் சம்பந்தமான இல்ல ஆசனவாய் சம்பந்தமான கேன்சர் ப்ராப்ளமா கூட இருக்கலாம். ஸோ அதை ஒரு டாக்டரை கரெக்டா அணுகி செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு இறப்பை கேன்சரோட ஆரம்ப சிம்டம்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வயிறு உபுசம் இருந்துட்டே இருக்கிறது. நிறைய பேர் வந்து அல்சர் பிரச்சனைன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்லயே மாத்திரை வாங்கிட்டு ஒரு 6 மாசம் 7 மாசம் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரியா வரலையேன்னு சொல்லிட்டு போய் எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்கும்போது ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டொமக் கேன்சர் இருக்கும். ஸோ ஒரு வயிறு உபுசம் அதிகமா இருந்துட்டே இருக்கிறது, இல்லைன்னா ஹீமோகுளோபின் கம்மியா இருந்துட்டே இருக்கிறது, என்ன காரணம்னு தெரியாம எடை குறையிறது, இதெல்லாம் வந்து இறப்பையோட கேன்சரோட ஆரம்ப சிம்டம்ஸா இருக்கலாம். ரைட். சரி, இப்போ இந்த ரிஃப்ளெக்ஸ் அண்ட் குரோனிக்ஸ் இல்லையா, இது ரெண்டுமே வந்து ஈசோஃபேகல் கேன்சருக்கான ஒரு சின்ன இனிஷியல் ஸ்டேஜஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். டஸ் இட் ரியலி ரிஃப்ளெக்ட்? எஸ், கிரானிக்கா இந்த ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இருக்கும்போது நம்ம பேசிக்கா நம்ம உணவு குழாய்க்கும் இறப்பைக்கும் நடுவுல ஒரு ஸ்பிங்டர்னு ஒன்று இருக்கும். அது எதுக்காகனா நம்ம இறப்பையில வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஜீரணிக்கிறதுக்காக நிறைய ஆசிட் செக்ரீட் ஆகும். ஸோ அந்த ஆசிட் வந்து உணவு குழாய்க்குள்ளார போக விடாம தடுக்கிறதுக்கு தான் அந்த ஸ்பிங்டர். சில பேருக்கு அந்த ஸ்பிங்டர் வந்து கொஞ்சம் வீக் ஆகலாம். அது பல காரணங்கள் இருக்கு. ஸ்மோக் பண்றவங்க, நிறைய காஃபி டீ சாப்பிட்றவங்க, ஒபீஸா இருக்கிறவங்க, ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்பிங்டர் லூஸ் ஆயிடலாம். ஸோ அப்படி லூஸ் ஆகும்போது அந்த ஆசிட் வந்து கொஞ்சம் ஈசோஃபேகஸ்குள்ள உள்ளார போகும். ஸோ அதுதான் அந்த ரிஃப்ளெக்ஸ். ஸோ அதனாலதான் அந்த பர்னிங் சென்சேஷன் வர்றது. பட் இது என்ன ப்ராப்ளம்னா அந்த ஆசிட் வந்து ரொம்ப வருஷமா ஈசோஃபேகஸ்குள்ளார போகும்போது அந்த ஈசோஃபேகஸ் அதாவது உணவு குழாயோட மியூக்கோசா வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும், அது புண்ணாக ஆரம்பிச்சிடும். அந்த புண்ணு ரொம்ப நாளா இருந்துட்டே இருந்தது அப்படின்னா அது கேன்சரா மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி, இட்ஸ் அரௌண்ட் less than 1% சொல்லுவோம். பட் ஸ்டில் ரொம்ப நாளா இந்த ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு டாக்டர் அணுகி ஒரு எண்டோஸ்கோபி போட்டு பார்த்து அவங்களுக்கு எந்த அளவு டேமேஜ் இருக்கு அப்படின்றத பாத்துக்கிறது பெட்டர். அது பேரட்ஸ் ஈசோஃபேகஸ்னு சொல்லுவோம். அது எந்த அளவு டேமேஜ் இருக்குன்னு பார்த்து அதுல இருந்து ஒரு பயாப்சி எடுத்து அந்த மாதிரி கேன்சர் சேஞ்சஸ் எதுவும் இருக்கா அப்படின்றத பாத்துக்கிறது பெட்டர். ஸோ ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் ரொம்ப நாள் இருக்கிறவங்க எண்டோஸ்கோபி பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே சார், இப்போ இருக்கக்கூடிய கேன்சர் கேர் பத்தியும் பேசணும்னு ஆசையாக இருக்கு. சர்ஜரிஸ், ரேடியேஷன் அண்ட் கீமோவை தாண்டி கேன்சர் கேர் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் எவால்வ் ஆயிருக்கு? கேன்சர் கேருக்கு பேசிக் 3 மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த பேசிக் 3 ட்ரீட்மெண்ட் என்னன்னா அகைன் அதே தான், சர்ஜரி அண்ட் கீமோதெரப்பி அண்ட் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட். பட் அந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ்லயே நிறைய அட்வான்ஸ் ஆயிருக்கு. சரி, லைக் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கேன்சருக்கு பண்ணிட்டு இருந்த சர்ஜரி வந்து இன்னைக்கு வந்து என்டையர்லி ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% மாறிடுச்சு. அண்ட் அகைன் கீமோதெரப்பிலையும் நம்ம ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துருந்த கீமோதெரப்பி ட்ரக்ஸ்லாம் இப்போ நம்ம கொடுக்கறது இல்லை. அதுல இருந்து ரொம்ப நம்ம அட்வான்ஸ் ஆகி இப்போ இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பிஸ்குள்ளார போயிட்டோம். அண்ட் அகைன் ரேடியேஷன் தெரப்பிலையும் வந்து ரொம்ப ப்ரிசைஸ் ரேடியேஷன் டெக்னிக்ஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ அதை நோக்கி நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் பத்தி பேசும்போது காவேரி கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல எந்த மாதிரி கேன்சர் கேர் எடுத்துட்டு இருக்கோம் அதை பத்தி சொல்லலாமா? நம்மளோட இந்த கேன்சர் கேரோட மெயின் பிலீஃப் என்னன்னா, we believe in this multi modality ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் கேன்சர் கேர் அண்ட் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கேன்சர் கேர். ஸோ நம்ம இப்போ வந்து we have a exclusive கேன்சர் சென்டர், ஒரு 50-bedded ஆன்காலஜி சென்டர் இருக்கு. அண்ட் இதுல வந்து we offer all
அட்வான்ஸ்டு கேன்சர் கேர் சர்ஜரிஸ் ஓகே லைக் லாப்ரோஸ்கோபியா. முன்னாடி வந்து ஒரு வயிற்றுல உள்ள ஒரு கேன்சருக்கு வந்து நம்ம வயிறை ஓபன் பண்ணி தான் வந்து ஒரு கேன்சருக்கு சர்ஜரி பண்ணணும். இல்ல ஒரு நுரையீரல்ல உள்ள கேன்சருக்கு நம்ம செஸ்ட்டை ஓபன் பண்ணி தான் நம்ம ஒரு கேன்சருக்கு சர்ஜரி பண்ணணும். பட் இப்போ வந்து இதெல்லாம் நம்ம அட்வான்ஸ் லாப்ரோஸ்கோபிக் டெக்னிக் மூலமா பண்ண முடியும். ஸோ அதுல சின்ன தொலைகள் போட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க ரொம்ப சீக்கிரமா ரெக்கவர் ஆகி போறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அண்ட் கேன்சர் வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ சர்ஜிக்கலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அட்வான்ஸ் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் பண்றோம். அண்ட் இதுலயே வந்து ஆர்கன் ப்ரிசர்வேஷன் சர்ஜரிஸ்ன்னு சொல்லுவோம். முன்னாடி வந்து மார்பகத்துல ஒரு கேன்சர் வந்ததுன்னா நம்ம ஃபுல் மார்பகத்தை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் அக்குள்ள உள்ள நெறிக்கட்டு எல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வந்து அதுலயே பிரஸ்ட் ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜரி, சென்டினல் நோட் பயாப்சிஸ் அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணும்போது வெறும் கட்டி மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணாலே போதுமானது. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஆஃபர் பண்றோம். அண்ட் வி ஹாவ் ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்ட் ட்ரூ பீம் ரேடியேஷன் மிஷின் ஒன்று இருக்கு. அண்ட் இந்த தமிழ்நாடு ரீஜன்ல திஸ் ஒன் ஆஃப் தி அட்வான்ஸ்ட் ரேடியேஷன் மிஷின். அது மூலமா நம்ம ரொம்ப ப்ரிசைஸா வெறும் கட்டிக்கு மட்டும் ரேடியேஷன் கொடுத்து அந்த பக்கத்துல உள்ள டிஷ்யூஸ்க்குலாம் ரேடியேஷன் படாம, ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா ப்ரிசைஸா ஒரு ரேடியேஷன் தெரப்பி நம்மளால கொடுக்க முடியும். அண்ட் நம்ம காவேரி ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் இஸ் ஒன் ஆஃப் த சென்டர் வேர் இன்ஹவுஸா பெட் சிடி ஸ்கேனும் நம்மள்ட்ட இருக்கு. பெட் சிடி ஸ்கேன் வந்து ஒரு கேன்சர் டயக்னோசிஸ்க்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்றதுக்கும் அவங்களுக்கு திருப்பி கேன்சர் வருதான்னு ஃபாலோ அப்ல செக் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இமேஜிங் மெத்தட். இது போக ஒரு நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டடா ஒரு டே கேர் கீமோதெரப்பி ஃபெசிலிட்டிஸும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து காலையில வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருந்து கீமோதெரப்பி போட்டுட்டு ஈவினிங் கம்ஃபர்டபுளா சேஃபா போற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸும் நம்ம இது பண்ணியிருக்கோம். இது போக அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கேன்சர் கேர் லைக் நீங்க கேட்ட அந்த ஃபெமிலியல் கேன்சர், சப்போஸ் ஒரு யங் உமன் ஒரு 30 வயது பெண் வந்து மார்பக கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஃபேமிலியில வேற யாருக்கும் ரிஸ்க் இருக்கா, அந்த ரிஸ்க் எப்படி ப்ரிவென்ட் பண்றது, ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல ஹெரிடிட்டரி கேன்சர் கிளினிக்ஸ் வச்சிருக்கோம். அண்ட் பிரஸ்ட் கேன்சர் கிளினிக்னு தனியா இருக்கு. ஸோ அதுல வந்து எனி பிரஸ்ட் லம்ப் உள்ளவங்க அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சரா இருக்குமா அப்படின்னு சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதுல அவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ரொம்ப அட்வான்ஸ்டு கேன்சர்ஸ் உள்ளவங்களுக்கு பெயின் பாலியேஷன் கிளினிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவான கேன்சர் கேர் கொடுக்கறது தான் நம்மளோட எய்ம். அண்ட் வி ஹாவ் ஒரு மல்டி டிசிப்ளினரி டியூமர் போர்ட் மீட்டிங்ஸ் ரெகுலரா நடக்கும். ஸோ அதில் எல்லா ரேடியேஷன், சர்ஜிக்கல், மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் கலந்து பேசி எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் லைக் ஒரு பர்சனலைஸ்டு கேன்சர் கேர் ஃபார் ஈச் பேஷண்ட்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். Okay, right. So since we're talking about cancer, I think it's high time you also address about biopsy. People fear the most about it னு சொல்லலாம். And biopsy வந்து கேன்சர் ஸ்ப்ரெட் பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. So I request you to kindly answer that as well. கண்டிப்பா. ஸோ நல்ல கொஸ்டின். ஏன்னா இப்போவும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு கேன்சர் டயக்னோஸ் பண்றதுக்கு பயாப்சி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா பயாப்சி பண்ணா அந்த கேன்சர் பரவிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து அப்சல்யூட்லி ஒரு மிஸ்கன்செப்ஷன். பயாப்சி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் ஃபார் டயக்னோசிங் கேன்சர். ஏன்னா நிறைய தடவை வந்து கேன்சர் அல்லாத டிசீஸ் வந்து கேன்சர் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்கு பயாப்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல ஒரு காமனான டிசீஸ் பார்த்தீங்கன்னா இந்த டியூபர்குலோசிஸ், எஸ்பெஷலி லங்ஸ்ல, நெறிக்கட்டுகள்ல, நெஞ்சுக்கூடு அதாவது தொராக்ஸ்குள்ளார கட்டிகள் வரும்போது அது கேன்சர் மாதிரியும் இருக்கும், டியூபர்குலோசிஸ் மாதிரியும் இருக்கும். ஸோ நம்ம பயாப்சி பண்ணாதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ பயாப்சி வந்து கேன்சரை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான டெஸ்ட். ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னா அது என்ன டைப் ஆஃப் கேன்சர் அப்படின்றதும் நமக்கு தெரியணும். ஏன்னா சில சைட்ஸ்ல வந்து 2-3 டைப் ஆஃப் கேன்சர்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நுரையீரல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்மால் செல் கார்சினோமான்னு ஒரு டைப் இருக்கு, நான் ஸ்மால் செல் கார்சினோமான்னு ஒரு டைப் இருக்கு. அந்த நான் ஸ்மால் செல் கார்சினோமாலேயே வந்து ஸ்குவாமஸ் செல்னு ஒன்று இருக்கு, அடினோ கார்சினோமான்னு இருக்கு. அண்ட் இது ஒவ்வொன்றுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் மாறும். ஸோ அதனால என்ன டைப் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த பயாப்சி வில் ஹெல்ப். இது போக இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கீமோதெரப்பியில புதுசா இந்த இம்யூனோதெரபிஸ், டார்கெட்டட் தெரபிஸ் அப்படின்னு நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அண்ட் இந்த இம்யூனோதெரபிஸ், டார்கெட்டட் தெரபிஸ்லாம் அந்த ஒவ்வொரு நபருக்கு உள்ள கேன்சர் டிஷ்யூல உள்ள மியூட்டேஷன்ஸ், அந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸை பேஸ் பண்ணி வர்ற ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த மியூட்டேஷன்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கும் இந்த பயாப்சி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்பக கேன்சர்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேன்சர்லேயே வந்து ஒரு 3 குரூப்பா நம்ம பேஷண்ட்ஸை பிரிப்போம். அதாவது ER/PR பாசிட்டிவ் HER2 நெகட்டிவ் அப்படின்னு ஒரு குரூப், ட்ரிபிள் நெகட்டிவ் அப்படின்னு ஒரு குரூப், HER2 பாசிட்டிவ் அப்படின்னு ஒரு குரூப். அண்ட் இந்த 3 பேருக்குமே ட்ரீட்மெண்ட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அண்ட் இதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் த நியூவர் டார்கெட்டட் தெரபிஸ், அந்த இம்யூனோதெரபிஸ். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட், பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த கேன்சர்ன்றது கண்டுபிடிக்கணும், அதுக்கு போக அது என்ன டைப்புன்னு தெரியணும், ப்ளஸ் அதில் என்னென்ன மியூட்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்றதும் நமக்கு தெரியணும். ஸோ அதுக்காக சில கேன்சர்ஸ்க்கு வந்து பயாப்சி தேவை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட்னி கேன்சர் இருக்கு, அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா பயாப்சி இல்லாமல் டைரக்டா நம்ம ஆப்ரேட் பண்ணிடலாம். ஒரு லிவர் கேன்சர் இருக்கு, அது 100% நமக்கு சிடி ஸ்கேன்ல கேன்சர் மாதிரி தான் தெரியுது அப்படின்னா அதை பயாப்சி பண்ணாம ஆப்ரேட் பண்ணிடலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ்க்கு நம்ம பயாப்சி கண்டிப்பா தேவைப்படும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு டெர்மினாலஜி இஸ் கால்ட் HPV. இதோடைய ரோல் என்ன கேன்சர்ல, சர்விக்கல் கேன்சர்ங்கிறத தாண்டி? நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் கேன்சருக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றதுல. அதுல ஒரு காரணம் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன். அதுல ஒரு காமனான வைரஸ் வந்து இந்த ஹியூமன் பேப்லோமா வைரஸ். இந்த ஹியூமன் பேப்லோமா வைரஸ் வந்து பேசிக்கலி இட்ஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட். ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது ஆண்ல இருந்து பெண்ணுக்கு வரலாம். அண்ட் அந்த HPV வைரஸ் தான் 100% சர்விக்ஸ் கேன்சருக்கு காரணம். ஸோ அதனாலதான் நம்மள்ட்ட இப்போதைக்கு இந்த HPV வைரஸ்க்கு அகேன்ஸ்டா வேக்சின் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் ப்ராப்ளி த ஒன்லி அவைலபிள் வேக்சின் ஃபார் ப்ரிவென்டிங் கேன்சர். ஸோ இதை வந்து யங் ஏஜ்ல உள்ள கேர்ள்ஸ், ஒரு 10ல இருந்து 15 இயர்ஸ்க்கு உள்ளார உள்ள கேர்ள்ஸ் வந்து இந்த வேக்சின் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த HPV வைரஸை வந்து தடுக்கலாம். அதனால இந்த சர்விக்ஸ் கேன்சரை தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் 15 இயர்ஸ்க்குள்ளார அவங்களால அந்த வேக்சின் போட்டுக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 25 இயர்ஸ் 26 இயர்ஸ் வரைக்கும் அவங்க இதை போட்டுக்கும் போது நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். அண்ட் நீங்க கேட்ட அந்த கொஸ்டின், இந்த HPV வைரஸ் வந்து சர்விக்ஸ் கேன்சரை தவிர வேற கேன்சர்ல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஓரோஃபரிஞ்சல் கேன்சர், அதாவது உள் பகுதி வாய் கேன்சருக்கு இது ஒரு முக்கியமான காரணம். பட் ஆனால் சர்விக்ஸ் கேன்சர் மாதிரி 100% இது காரணம் கிடையாது. இது வந்து ஒரு 50 to 60% இது வந்து ஒரு காரணம். அண்ட் ஆண் உறுப்பு, அதாவது பினைல் கேன்சர், அதுக்கு வந்து ஒரு 50% இந்த ஹியூமன் பேப்லோமா வைரஸ் ஒரு காரணம். ஆனல் கேனல் கேன்சர், அதாவது ஆசனவாய் கேன்சர், அதுக்கும் வந்து இந்த ஹியூமன் பேப்லோமா வைரஸ் வந்து ஒரு காரணம். பட் ஆனால் சர்விக்ஸ்ல மட்டும்தான் இது 100% காரணம். மித்த இடத்துலலாம் வந்து இது அரௌண்ட் ஒரு 40% 50% அந்த காரணம். ஸோ அதனாலதான் மித்த இடங்களுக்கு இந்த வேக்சின் போறதுனால 100% வந்து எஃபெக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள். ஓகே. அண்ட் இப்போ இந்த சமீபமா பார்த்தோம்னா நம்ம ஓல்டர் பீப்புள்கிட்ட டயக்னோஸ் பண்ண கேன்சர் எல்லாமே இப்போ யங்கர் பீப்புளுக்கே வரதை நிறைய பார்க்க முடியுது. அதுக்கான காரணங்கள் வந்து ஏதாவது சொல்ல முடியும்? கண்டிப்பா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் பாத்தீங்கன்னா ஒரு வளர்ந்த நாடுல இட் இஸ் டிசீஸ் ஆஃப் த போஸ்ட் மெனோபாசல் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 50 இயர்ஸ்க்கு மேல உள்ள உமனுக்கு தான் வந்து பிரஸ்ட் கேன்சர் காமன். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம இந்தியாவில் இப்போ நிறைய 40 இயர்ஸ் 45 இயர்ஸ் சம்டைம்ஸ் 35 இயர்ஸ்லேயே வந்து நம்ம இதை பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு ரேஷியல் டிஃப்ரென்ஸ், ஒரு ஜெனட்டிக் மேக்கப் ப்ரீடிஸ்போசிஷன், ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு மல்டி ஃபேக்டோரியல் காரணங்கள் இருக்கு. ஒரு பர்டிகுலர் காரணம் அப்படின்னு நம்மளால இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. பட் இன்னொரு முக்கியமான காரணம் இந்த லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், எஸ்பெஷலி ஃபுட் ஹேபிட்ஸ். இப்போ யங்கர் ஜென்ரேஷன் நிறைய இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிறாங்க. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி நிறைய ஃபுட்ல வந்து அடல்ட்ரேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் மல்டி ஃபேக்டோரியல் ரீசன்ஸ்னால யங்கர் ஏஜ் குரூப்ல கண்டிப்பா நம்ம கேன்சர்ஸ் வந்து இப்போ ஜாஸ்தி பார்ப்போம். As much as we talk about cancers, I think we should also address this ன்னு நினைக்கிறேன். பெரும்பாலான இடங்கள்ல வந்து பிரஸ்ட் கேன்சரோ அனல் கேன்சரோ இல்ல சர்விக்கல் கேன்சரோ வெளில பேசுறதுக்கே கூச்சப்படக்கூடிய மக்கள் நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கான காரணங்களும் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்காங்களா? உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா. நம்ம எஸ்பெஷலி ரொம்ப அட்வான்ஸ்டு கேன்சர்ஸ் வந்து நம்ம ஓபிக்கு வரும்போது நான் ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட பேசும்போது கேட்பேன், ஏன் இவ்வளோ நாளாக வரல அப்படின்னு கேட்பேன். 2 காரணம் இருக்கும் அவங்கள்ட்ட. ஒன்று வந்து அதனால எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மார்பகத்தில் கட்டி இருந்திருக்கும், ஒரு 6 மாசமா இருந்திருக்கும், அதனால எந்த தொந்தரவும் இல்லை, அதனால நான் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப ஸ்டேஜஸ்ல கேன்சருக்கு பெருசா சிம்டம்ஸ் இருக்காது.
எஸ்பெஷலி மார்பக கேன்சருக்குலாம் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸே இருக்காது. வலி இருந்தாதான் அது கேன்சர் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. அதுவும் தவறு. ஆரம்ப ஸ்டேஜ்ல மார்பக கேன்சர்லயோ இல்ல மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ்லயோ சிம்டம்ஸ் இருக்காது. ரொம்ப அட்வான்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுல சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து பயம். அதாவது இது கேன்சர்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அதாவது இது கேன்சர்னு சொல்லிடுவாங்களோ, கேன்சர்னு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற பயம். ஸோ அந்த ரெண்டாவது பார்ட்டுக்கு என்ன ஆன்சர்னா, எஸ் பயம் ஓகே, பட் ஆனால் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சா இப்போதைக்கு இருக்கிற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ல கண்டிப்பா நல்லபடியா குணமடைந்து நார்மல் இண்டிவிஜுவலா போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பயத்தை விட்டுட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் தொடர்ந்து ஒரு 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 1 month 1.5 monthsக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ஒரு டாக்டரை அணுகி அதை பார்த்துக்கிறது இட்ஸ் பெட்டர். ஓகே சார், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஐ திங்க் எல்லாருமே அவங்களே செல்ஃப் மேட் டாக்டர்ஸாக மாறி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு டாக்டர்கிட்ட வந்து நமக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத சொல்றதை தாண்டி இன்னைக்கு வந்து இட்ஸ் ஹைலி ஆக்சசபிள். போன்லயே வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை கூகுள் பண்ணியோ இல்ல சாட் ஜிபிடில போட்டோ ஒருவேளை இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு மெடிகேஷன் எடுக்கக்கூடியதும் நம்மளால பார்க்க முடியுது. டு யூ திங்க் இட்ஸ் ஹெல்தி? கண்டிப்பா. ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இப்போ இந்த இன்டர்நெட் ரெவல்யூஷன்ல. அண்ட் இந்த சோஷியல் மீடியாவும் வந்து இதுல நிறைய ஒரு முக்கியமான பார்ட் பிளே பண்ணுது. அண்ட் நான் என் பேஷண்ட்ஸ்க்கு ஜென்ரலா சொல்றது என்ன அப்படின்னா, கண்டிப்பா அவங்களும் வந்து கூகுள் பண்ணியோ இல்லை சாட் ஜிபிடியோ சோஷியல் மீடியால வர்றதையோ பார்க்கணும். பட் ஆனால் அதை எல்லாத்தையும் நம்ப கூடாது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க டிசீஸை பத்தி டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை பத்தி இன்னும் கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல இன்னும் பெட்டரா டிஸ்கஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கோ இந்த இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பட் அதை மட்டுமே பார்த்து டெசிஷன்ஸ் எடுக்கும்போது நிறைய தடவை அது வந்து ஒரு டேஞ்சரஸான டெசிஷன்ல முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரைட். அண்ட் அதே மாதிரி இப்போ ஒரு பேஷண்ட் வந்து நீங்க கேன்சர் டயக்னோஸ் பண்ணி அந்த பேஷண்ட் கேன்சர் கியூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து நம்ம பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலரா க்ளோஸா வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா அந்த கேன்சர் திரும்பி வர்றதுக்கு ரிஸ்க் கண்டிப்பா இருக்கும். பட் அந்த ரிஸ்க் வந்து இட் இஸ் ஹையஸ்ட் இன் த இனிஷியல் 2 to 3 years. ஸோ அதனாலதான் வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் 3 வருஷம் நம்ம வந்து ஒவ்வொரு 3 மாசத்துக்கோ இல்ல ஒவ்வொரு 2 மாசத்துக்கோ அவங்கள ரெகுலரா செக் பண்ணுவோம். தேவைப்பட்டதுன்னா ஸ்கேன்ஸ் பண்ணுவோம் ஒரு 6 monthsக்கோ வருஷத்துக்கு ஒரு தடவை. வேற ஒரு 3 years கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ 3 yearsல இருந்து 5 years வரைக்கும் யூஸ்வலா 6 monthsக்கு ஒரு தடவை நம்ம அவங்கள செக் பண்ணுவோம். ஒரு 1 yearக்கு ஒரு தடவை நம்ம ஸ்கேன்ஸ் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஆஃப்டர் 5 years இந்த ரிஸ்க் டிராஸ்டிக்லி ரெடியூசஸ். ஸோ 5 yearsல இருந்து 10 years வரைக்கும் யூஸ்வலா வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம செக் பண்ணுவோம். 10 years கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜென்ரலி வி கால் தம் கியூர்ட் ஆஃப் கேன்சர். 10 yearsக்கு அப்புறம் கேன்சர் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அதுக்காக யாருக்குமே வராதுன்னு சொல்ல முடியாது. அபூர்வமா யாருக்காவது 1-2 பேருக்கு வரலாம். பட் இன் ஜென்ரல் 10 years தாண்டியாச்சு அப்படின்னா அந்த கேன்சர் திரும்பி வர்றதுக்கான ரிஸ்க் இஸ் வெரி வெரி லெஸ். வி கால் தம் கியூர்ட் ஆஃப் கேன்சர். Another commonly asked question is, in case if a person is treated for cancer, can they get back to normal life? கண்டிப்பா வித் ப்ராப்பர் ரீஹாபிலிட்டேஷன். அண்ட் நம்ம காவேரி கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல ஒன் ஆஃப் அவர் facility is specifically for rehabilitation of these patients. ட்ரீட்மெண்ட் அப்பவே அந்த பிசியோதெரப்பி, சைக்காலஜி, கவுன்சிலிங், அவங்க நார்மல் இண்டிவிஜுவலா அந்த சொசைட்டிக்கு, அந்த ஃபேமிலிக்கும் சொசைட்டிக்கும் திரும்பி போறதுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதையும் நம்ம பண்றோம். அண்ட் கண்டிப்பா அந்த மாதிரி நார்மல் ஜாபுக்கு போய் நார்மல் ஃபேமிலி லைஃபை அவங்களால லீட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அண்ட் அதே மாதிரி இந்த கேன்சர் ஸ்பேன் சொல்றோம்ல சார், நார்மலி எந்த டாக்டர்கிட்ட போனாலும் ஒரு 5 to 10 years அப்படிங்கிறது சொல்லிடுறாங்க. பட் we've always been inquisitive. இந்த 5 to 10 yearsங்கிறது ஏன் ஒரு டைம் ஸ்டிபுலேஷனாக சொல்றாங்க? அந்த 5 to 10 years மட்டுமே ஏன் கணக்குல எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு கேள்வியாக இருக்கு. இது வந்து பேசிக்கா எல்லாம் பேஸ்ட் ஆன் ரிசர்ச் அண்ட் லிட்ரேச்சர், அதாவது பேஸ்ட் ஆன் ஸ்டடீஸ். ஸோ எந்த ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டும் சக்சஸ்ஃபுல்லா இல்லையா அப்படின்றத நம்ம 5 year சர்வைவல் ரேட் அப்படின்றத வச்சுதான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதை வச்சுதான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு புது சர்ஜிக்கல் மொடாலிட்டி வருது, இல்லை புதுசா ஒரு ட்ரக்கே வருது அப்படின்னா ஏற்கனவே கொடுத்த சர்ஜரியில 5 years எவ்வளோ
பேர் நல்லா இருந்தாங்க, புது சர்ஜரி பண்ணும்போது 5 இயர்ஸ் எவ்வளவு பேர் நல்லா. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு கம்பேரிசனுக்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது. ஸோ அதனால இந்த 5 இயர் சர்வைவல் ரேட்ன்றது ஒரு காமனான டேர்ம். ஸோ உங்களுடைய கெரியர்ல நிறைய பேஷண்ட்ஸ் நீங்க பார்த்துப்பீங்க, இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேரை மீட் பண்ணும்போது நிறைய பேருடைய லைஃபையும் மாத்திருக்கீங்க, அண்ட் சில கண்டிஷன்ஸ் தட்ஸ் ஹெல்ப்லெஸ். ஸோ இப்போ வரைக்குமே உங்க மைண்ட்ல எச்சா இருக்கக்கூடிய, உங்க ஹார்ட்ல எச்சா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன சந்தோஷம் கொடுக்குற எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. எஸ்பெஷலி நாம ட்ரீட் பண்ற யங் பீப்புள், அதாவது மார்பர் கேன்சர் வி ஹவ் ட்ரீட்டட் யங் ஃபீமேல்ஸ் ஹூ ஆர் நாட் மேரிட், அண்ட் தைராய்டு கேன்சர்ஸ் வந்து கல்யாணமே ஆகாத பெண்களுக்கு ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்கலாம் வந்து அதுல ஒரு பெண் வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தையோட என்ன வந்து ஒரு 5-6 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் அதே மாதிரி இந்த போன் கேன்சர், ஒன் ஆஃப் த பேஷண்ட் போன் கேன்சர் வந்து அவங்களுக்கு காலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வெளியில, ஏன்னா ரத்த குழாயெல்லாம் சுத்திட்டு இருந்தது. அண்ட் அவருக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணி போன் கட்டி மட்டும் எடுத்துட்டு அவரை ப்ராசஸஸ்லாம் போட்டு நடக்க வச்சோம். அண்ட் ஹி வாஸ் ஏபிள் டு வாக். அது வந்து ஒன் ஆஃப் தி வெரி ஹாப்பி மூமெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்பப்போ கிடைக்கும். ஓகே, ஐ திங்க் அது கேட்கும் போது எங்களுக்கு பெரிய பெரிய தருணங்களாக இருக்கு. You've changed, redefined a lot of lives. Sir, also when we are talking about all this, இப்போ ஒரு பர்சன் வந்து perfectly all right அப்படின்னு இருந்தா கூட ஸ்கிரீனிங் வந்து எப்பயுமே பண்ணணுங்கிறது எல்லா டாக்டருமே இன்சிஸ்ட் பண்ணி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். பட் we have always had this question. இப்போ if I'm feeling perfectly all right, then why should I screen? Why should I go for scanning? ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம், அதாவது சிம்டம்ஸை ஏர்லியா ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்கிரீனிங்கோட ஐடியா என்னன்னா, சிம்டம்ஸே வர்றதுக்கு முன்னாடி அந்த கேன்சரை கண்டுபிடிக்கிறது தான் ஸ்கிரீனிங். ஸோ பேசிக்கா நார்மல் பீப்புள், நீங்க சொன்ன மாதிரி எந்த சிம்டமும் இல்லாத ஒரு நபர் அவருக்கு கேன்சர் இருக்கா அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து மார்பகத்துல ஒரு கேன்சர் கட்டி நம்ம கைக்கு தென்படணும் அப்படின்னா அது அட்லீஸ்ட் ஒரு 1 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் ஆகும். அப்பதான் அந்த பெண்ணுக்கு வந்து அதை தொட்டு பார்க்கும்போது கையில ஃபீல் ஆகும். வெரஸ் அதை ஆரம்பத்திலேயே, அதாவது ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க ட்ரை பண்றது தான் இந்த ஸ்கிரீனிங் மெத்தட். ஸோ அன்பார்ச்சுனேட்லி எல்லா கேன்சருக்கும் எஃபெக்டிவான ஸ்கிரீனிங் மெத்தட் நம்மள்கிட்ட இப்ப கிடையாது. இப்போதைக்கு ஒரு 4-5 கேன்சருக்கு தான் ஒரு எஃபெக்டிவான ஸ்கிரீனிங் மெத்தட் இருக்கு. அதுல 2 மெத்தட் வந்து இட் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ் ஃபார் கேன்சர்ஸ் இன் ஃபீமேல்ஸ். ஒன்று வந்து பிரஸ்ட் கேன்சர். ஸோ எல்லா பெண்களும் 40 வயதுக்கு மேல வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மேமோகிராம் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அந்த மேமோகிராம் பண்ணும்போது நம்ம கையில தென்படுற அந்த கட்டியை விட ரொம்ப சின்ன சைஸ்லயே அதை நம்ம பிக்கப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி நம்ம அதை டயக்னோஸ் பண்ணும்போது அந்த கட்டியை மட்டும் ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணாலே அவங்க ஃபுல்லா கியூர் ஆகுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அண்ட் 2வது சர்விக்ஸ் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் கேன்சர், அகைன் பெண்களுக்கு வர்றது. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பாப்ஸ்மியர்ன்ற ஒரு டெஸ்ட் எல்லா பெண்களும் ஒரு 25-26 வயதுக்கு அப்புறம் 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை இந்த பாப்ஸ்மியர் வித் ஹெச்பிவி டெஸ்டிங்னு சொல்லுவோம், அதை பண்ணிக்கும் போது சர்விக்ஸ் கேன்சரோட ரொம்ப ரொம்ப ஆரம்ப சேஞ்சஸை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதை ரொம்ப எளிமையான ட்ரீட்மெண்ட் மூலமாவே நம்மளால சரி பண்ண முடியும். அண்ட் 3வது மலக்குடல் கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர். அகைன் எல்லா ஆண்களும் பெண்களும் 45 வயசுக்கு மேல இந்த மலக்குடல் கேன்சருக்கு இந்த கொலனோஸ்கோபி அப்படின்ற ஆசன வாய் வழியா ஒரு டியூப் செலுத்தி பார்த்துக்கும் போது இதை 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணா போதும். அண்ட் பார்க்கும்போது மலக்குடல் கேன்சரை ரொம்ப ஆரம்பத்துல நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் 4வது ப்ராஸ்டேட் கேன்சர், ஆண்களுக்கு மட்டுமே வர்ற இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் 50 வயதுக்கு மேல வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சீரம் PSAன்னு ஒரு எளிமையான பிளட் டெஸ்ட் மூலமாவே நம்ம ஏர்லியா கண்டுபிடிக்க முடியும். இது போக ரொம்ப ஹெவி ஸ்மோக்கர்ஸ், எஸ்பெஷலி 55-60 வயசுக்கு மேல வருஷத்துக்கு ஒரு தடவை சிடி ஸ்கேன் பண்ணி நுரையீரல் எதுவும் கேன்சர் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த 5 கேன்சருக்கு மட்டும் தான் நமக்கு எஃபெக்டிவான ஸ்கிரீனிங் மெத்தட். ஓகே, ஸோ ரிப்பீட்டடா நம்மளுடைய கான்வர்சேஷன்ல பிரஸ்ட் கேன்சர் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதில் அதிகபட்சமாக ஃபீமேல் பத்தி தான் ஆஃப்கோர்ஸ் பேசணும். பட் ஐவ் ஆல்வேஸ் ஹேட் திஸ் குவெஸ்சன், மேலுக்கும் பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? யா, கண்டிப்பா. பட் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப அன்காமன். நம்ம வருஷத்துக்கு ஒரு 4 பேர் 5 மேல் பிரஸ்ட் கேன்சர்ஸ் வந்து நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி மேல் பிரஸ்ட் கேன்சர்ஸ் வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணும்போதே கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிடும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மேல்ஸ்க்கு பிரஸ்ட் கேன்சர் வரும் அப்படின்ற அவேர்னஸ் கிடையாது. பட் அதர்வைஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் டு எனி அதர் ஃபீமேல் பிரஸ்ட் கேன்சர்.
பட் எஸ், மேல்ஸ்க்கு பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி, வாய்ப்பு இருக்கு. அண்ட் மேல்ஸ்ல வர்ற பிரஸ்ட் கேன்சர்ஸ் வந்து இந்த ஃபெமிலியல் அந்த ஹெரிடிட்ரியா வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக ஜாஸ்தி. ஓகே சார், இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட் பொறுத்தளவுக்கு இந்தியன் ஹெல்த் லைன்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்ஸும் அண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? நம்ம இந்தியன் ஹெல்த் லைன் எவ்வளவு தூரம் ஒரு முன்னேற்றத்துல இருக்கா? ஒரு இந்த கடைசியா ஒரு 15-20 இயர்ஸ்ல நடந்த இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ல இதுவும் ஒரு முக்கியமான அட்வான்ஸ்மெண்ட். அதாவது முன்னாடி வந்து ஒரு 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 வைட் கேப் இருந்தது. அதாவது வளர்ந்த நாடுகள்ல ஒரு புதுசா ஒரு ட்ரக் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து அது அப்ரூவல்லாம் முடிஞ்சு வர்றதுக்கு எப்படி ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி ஆயிடும். இப்போ அந்த கேப் வந்து ரொம்ப நேரோ ஆயிடுச்சு. ஸோ எனி புது ட்ரக்கோ ஒரு புது சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ஒரு டெக்னிக்கோ ஒரு டெக்னாலஜியோ இன்ட்ரோடியூஸ் ஆகி அடுத்த ஒரு 6 months 1 yearலயே வந்து நம்ம இந்தியாவில் அது அவைலபிளா இருக்கு. ஸோ ஒரு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கேன்சர் கேர் ஒரு வளர்ந்த நாடுகளில் என்ன கிடைக்குமோ அது கண்டிப்பா இந்தியாவில் நிறைய இடத்துல இப்போ கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், எண்ட் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன் பார்த்துருக்க பீப்புளுக்கு ஒரு கீ டேக்அவே வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்கு? கேன்சர் வந்து இட் இஸ் அ ப்ரிவென்டபிள் டிசீஸ். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் கேன்சரை வந்து ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் சின்ன சின்ன சிம்டம்ஸாக இருந்தாலும் அதை வந்து உதாசீனமாக எடுத்துக்காம அதை எஸ்பெஷலி பெர்சிஸ்டண்ட்டாக 3-4 வாரம் தொடர்ந்து இருந்துச்சுன்னா அது ஒரு டாக்டரை அணுகி என்னன்றதை பார்த்து கண்டுபிடிக்கணும். அண்ட் காமன் கேன்சர்ஸ் எஸ்பெஷலி ஏர்லி கேன்சர்ஸ் ஆர் ஹைலி கியூரபிள். ஓகே, thank you so much sir, thank you for making time. I think this has always been the need of the hour and இன்னைக்கு அதை பத்தி நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணும்போது பொதுமக்களுக்கான தேவையை பூர்த்தி செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். Thank you once again. Thank you.